பார்க்க ஏதோ டைனோசர் குட்டி மாதிரியே இருக்கானே, இவன் தான் இக்வானா. இவனை எப்படி கேர் பண்றது, இவனுக்கு என்னெல்லாம் ஃபீட் பண்ணலாம், இவன் ஹியூமன்ஸ் கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுவான், இவனை எப்படி பைட் பண்றது, எவ்வளோ பெருசு வளருவான்ங்கிறத தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இவன் அதிகமாக சென்ட்ரல் அமெரிக்கா, சவுத் அமெரிக்காவில் தான் இருப்பான். ஆனால் இக்வானால நிறைய டைப்ஸ் இருக்கு. நமக்கு இக்வானான்னு பேர் கேட்டதுமே அந்த பச்சை பசேன்னு ஒரு இக்வானா இருப்பான் பார்த்தீங்களா, அவன் தான் ஞாபகத்துக்கு வருவான். அவனுமே பார்க்க ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. லொகேஷன், ஏஜ், அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த கிரீன் ஷேட்ஸ்மே இருக்கும். இவன் இருக்கணும்னா அந்த இடம் எப்படி இருக்கணும்னா டிராபிக்கல் ஃபாரஸ்ட் செட்டப்ல இருக்கலாம், இல்ல பக்கத்துல ஏதாவது ரிவர்ஸ் இருக்கணும். அதுலயும் இவனுக்கு வந்து மரத்து மேல ஏறி ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்பவே பிடிக்கும். ராக்ஸ் ஏரியாஸ் இருந்துச்சுன்னா அதுல ஹைட் ஆயிருப்பான். இன்கேஸ் இவன் ஏதாவது ஒரு எனிமி வந்து சேஸ் பண்றாங்க அப்படின்னா டக்குன்னு மரத்து மேல ஏறி எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவான். மரத்து மேலேயே யாராவது அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா தண்ணிக்குள்ள டைவ் அடிச்சு சூப்பரா ஸ்விம் பண்ணி எஸ்கேப்பும் ஆயிருவான். இவனை சின்ன சைஸ்ல பிரைஸ் கம்மியா இருக்குன்னு சொல்லி நம்மளும் வாங்கிடுவோம். பாக்குறக்கும் பள்ளி மாதிரி தான் இருப்பான். ஆனா இவனால 7 ஃபீட் வரைக்கும் க்ரோ ஆக முடியும். ஹெட்ல இருந்து டெய்ல் வரைக்கும் 7 ஃபீட் இருப்பான். 9 kg வரைக்கும் வெயிட்டும் போடுவான். இவன் ஒரு கோல்டு பிளட்டட் ரெப்டைல். அதாவது இவனுக்கு வந்து டெம்பரேச்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக என்ன பண்ணுவான்னா மார்னிங் சன்ரைஸ் ஆனதுமே நேரா ஓப்பன் ஏரியாவில் போய் சன்பாத் எடுப்பான். அப்படி இல்லைன்னா மரத்தோட கிளையில ஏறி அது வழியா சன்பாத் எடுப்பான். பாடி கரெக்டான டெம்பரேச்சர் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் ஃபுட்டு சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்படி இவன் சாப்பிட்ற ஃபுட்டை நம்ம தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம். பார்க்க டைனோசர் மாதிரி இருக்கான், அதுக்காக வந்து இவனுக்கு இன்செக்ட்ஸ், மீட்ஸ் இந்த மாதிரி தான் கொடுக்கணும்னு நினைச்சு கொடுத்துட்டு இருக்கோம். இது அப்படி கிடையாது. கிரீன் இக்வானாவை பொறுத்த வரைக்கும் லீவ்ஸ், ஃபிளவர்ஸ், ஃப்ரூட்ஸ், அதர் பிளான்ட்ஸ் இந்த மாதிரி தான் சாப்பிடுவான். அவனுக்கு போய் நீங்க மீட்டோ இல்ல வந்துட்டு இன்செக்ட்ஸோ பிடிச்சிட்டு போய் கொடுத்தீங்கன்னா அது அவன் ஹெல்த்தை தான் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. அப்படின்னா இவன் வெஜிடேரியனா, ஹியூமன்ஸ் அட்டாக் பண்ண மாட்டானா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரலாம். இவனா போய் அட்டாக் பண்ண மாட்டான். அதுக்குன்னு இவனை பிடிச்சி வம்பளுத்து விளையாடிட்டு இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எஸ்கேப் ஆகிறதுக்காக மரத்து மேலே ஓடி தப்பிக்க பார்ப்பான். அப்படி இல்லைன்னா தண்ணி இருந்துச்சுன்னா அதுல குதிச்சு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவான். அப்படியும் நீங்க விடாம போய் இவனை டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா ஒன்னு வாழை வச்சு அடிப்பான், அப்படி இல்லைன்னா இவனோட ஷார்ப்பான நகத்தை வச்சு ஒரு கோடு போட்டு விட்டுருவான். அப்படி இல்லையா இவங்கிட்ட நல்லா ஸ்ட்ராங்கான டீத் இருக்கு, அதை வச்சு உங்களை சிம்பிளா கடிச்சிருவான். இவன் முதுகுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்பைக்ஸ் வந்து டெக்கரேஷனுக்காக கிடையாது. ஏதாவது சின்ன லெவல் பிரெடிட்டர் இவன் அட்டாக் பண்ண வந்துச்சுன்னா அந்த ஸ்பைக்ஸ் எல்லாத்தையும் ஸ்ட்ரைட் பண்ணி கொஞ்சம் நான் பெரிய ஆளு என்கிட்ட வராத அப்படிங்கிற மாதிரி காட்டி அதுகிட்ட இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணுவான். ஸ்பைக்ஸை ஒரு டிஃபென்ஸ்க்காக யூஸ் பண்றான். சரி, இவன் நீளமான வாழை எதுக்காக யூஸ் பண்ணுவான் அது தெரிஞ்சுக்கணும்ல. அது எதுக்காகனா இவன் தண்ணிக்குள்ள சூப்பர் ஸ்பீடா ஸ்விம் பண்றதுக்காக. தண்ணிக்குள்ள ஜம்ப் பண்ணதுமே இவன் வாழை சைட் டு சைட் நல்லா மூவ் பண்ணுவான். அதனால இவனால ஃபார்வர்ட்ல ஃபாஸ்டாவே போக முடியும். ப்ரீடிங் டைம்ல மேல் இக்வானா அதோட இடத்தை டிஃபெண்ட் பண்ணி வச்சு அதோட பாடியை டிஸ்பிளே பண்ணி வைக்கும், ஃபீமேலை அட்ராக்ட் பண்றதுக்காக. ஃபீமேல் எக் லே பண்ணும். எக் லே பண்ணி குட்டிகள்லாம் வந்து ஹேட்ச் பண்ணி வெளியே வரும்போது அங்கதான் பெரிய ப்ராப்ளமே. ஏன்னா அது வந்து ரொம்ப விசிபிளாவும் தெரியும், பிளஸ் ஈஸியா வந்து பிரெடேட்டர்ஸ் ஹண்ட் பண்ற மாதிரியும் இருக்கும். அதனால அது சர்வே பண்றது ஒரு பெரிய டாஸ்காவே இங்க இருக்கும். அப்ப இக்வானாவை பெட்டா வளர்க்க முடியுமா முடியாதானா? பிகினர்ஸ்க்கு கஷ்டம் தான். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க ஈஸியாவே வளர்த்தரலாம். ஏன் பிகினர்ஸ்க்கு கஷ்டம்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய டாஸ்கே சின்னதா இருக்கையில ஆர்வத்துல வாங்கிட்டு வந்துருவாங்க. ஆனா வச்சு வளர்க்கறதுக்கு நிறைய இடம் தேவைப்படும். அதுக்கப்புறம் யூவி லைட்லாம் தேவைப்படும். நிறைய பாடி டெம்பரேச்சர்லாம் கரெக்டா மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும். ப்ராப்பர் டயட்லாம் மெயின்டைன் பண்ணும். இதெல்லாம் ரொம்பவே கஷ்டம். அதனால பிகினர்ஸ் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர் தான். இதை யாரெல்லாம் வாங்க போறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.